ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. டே 31 எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. பிரஜன் தான் என்னோட அந்த சீக்ரெட் டாஸ்கோட பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு நிறைய எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நைட் வந்துட்டு சில விஷயம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோன்ற மாதிரி ட்ரை பண்ணல, கண்டிப்பாக செஞ்சு முடிப்போன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா விக்ரம் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வந்துட்டு திவாகர் வேண்டாம், வியானாவும் மாற்றி விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்புறமா வந்துட்டு விக்ரம் போயிட்டு நேராக திவாகர் கிட்ட பேசுகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் டீமுக்கு உங்களை மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம், எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்னும் முன்னாடி கொண்டு வரலான்னு நான் அதில் உங்களுக்கு காமிக்கிறேன், நீ க்ளீனிங் டீமுக்கு மாறிக்கொன்ற மாதிரி திவாகர் கிட்ட விக்ரம் சொல்ல, இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை, நான் எதுக்கு வரணும், இது பிக் பாஸ் டீம் வந்துட்டு எனக்கு போட்டது குக்கிங்கில், அதனால நான் அங்கே தான் இருப்பேன்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு என் டீமில் அவர் இருக்கக்கூடாது, அவ்வளோதான், ஹெவி ஒர்க்காக இருக்குது, எல்லாத்தையும் நான் மட்டுமே செய்கிற மாதிரி இருக்குது, ஒன்றுத்தையும் அவர்கிட்ட கேட்டு அவர் வந்துட்டு பண்ண வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுது அப்படின்னு ஒரே புலம்புறாங்க. அப்புறம் அமித்தும் வராரு. வினோத் ஒரு பக்கம் எனக்கு வந்துட்டு ஸ்டாரெல்லாம் வேணாங்க, நான் பர்ஃபார்ம் பண்ணுறது ஆடியன்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு ஸ்டார் வேணுங்க, நான் மாடு மாதிரி பொழைச்சிருக்கேங்க அங்கே அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்புறம் மிட் நைட்டில் பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்துட்டு செக்இன் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்கள வரவேற்று எல்லோரும் கூட்டிகிட்டு வராங்க. ஒரு பக்கம் வந்துட்டு இங்கே கிச்சன் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும், எனக்கு சப்பாத்தி பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. சாண்ட்ரா அவசரமாக வந்துட்டு கிச்சன் க்ளோஸ்டு, நான் தான் கிச்சன் ஹெட்டு, நான் சொல்கிறேன் க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. இது 24/7 ஹோட்டல் தானே அப்படின்ற மாதிரி நம்ம பிரியங்கா கேட்க, ஆமாம் மேடம், ஆனால் இப்போ க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வினோத் வியானா வந்துட்டு இல்லை ஓப்பனில் தான் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. அப்புறமா சப்பாத்தியும் கொஞ்சம் சக்கரை வந்துட்டு அதில் ரோல் பண்ணி கொடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சாண்ட்ரா அப்புறம் விக்ரம் கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டு, ஒரு கிச்சன் ஹெட்டாக வந்துட்டு நான் அவங்கள ஃபயர் பண்ணலாம்ல, நான் க்ளோஸ்டுன்னு சொல்லி அவங்க போய் செய்யறதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சரி நான் போயிட்டு திரும்பவும் வந்துட்டு அங்கே போயிட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் அவங்கள ஃபயர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நேராக சாண்ட்ரா போய் நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்க வேண்டாம், உங்களை நான் ஃபயர் பண்ணுறேன் திவாகர், நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திவாகரும் வியானாவும் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், இப்படி சும்மாவே இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு திவாகர் வந்து நீ வாமா, இவங்க ஏம்மா ஃபயர் பண்ணுறதுக்கு, இவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, வாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரியங்கா எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. நான் அவ்வளோ தூரம் பண்ணியும் வந்துட்டு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பேச்சு நீங்களும் கேட்குற மாதிரி தெரில, அவரை தூக்க மாட்டேங்கிறீங்க, அவரை மாற்ற மாட்டேங்கிறீங்க, அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த இதுவில் குட் பண்ணிக்கிறேன்னு சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் விக்ரம் எவ்வளோ பேசி பார்க்குறாரு, கேட்காதனால கனியை வந்துட்டு செஃப்பாக வந்துட்டு மாற்றிடுறாங்க. அடுத்தது மார்னிங் டான்ஸ் நடக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சரி வினோத்தை ரூமுக்கு வர சொல்லி தாலாட்டு ஒன்று பாடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிரியங்காவும் தீபக்கும் ஏதோ கேட்டிருக்கேன், அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. என்னங்க நான் பாட்டு பாட சொன்னேன்னு மஞ்சரி சொல்ல, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் பாடவே தேவையில்லை, நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி மஞ்சரி சொல்லிடுவாங்க. அப்புறம் பிரியங்கா ஏதோ பாட சொல்லிகிட்ருக்க, நீங்கள் வந்து அதை பாட சொல்லலை அப்படின்ற மாதிரி பிரியங்காவே மூட்டி கொடுக்குறாங்க. உடனே வந்து நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு வினோத்தை வேறு வழி இல்லாமல் என்னடா இதுங்கன்ற மாதிரி அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து வினோத் கிட்ட ரம்யா கிட்ட போய் இந்த பாட்டு பாடுங்க, கனி கிட்ட வந்து எவந்தி உன்னை பெற்றா அந்த பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வினோத்தும் போய் பாடிட்டுருக்கிறாரு. செம்ம ஃபண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் இங்கே இருக்காங்க இவங்க தான் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு இருக்காங்கன்னு மஞ்சரியும் பிரியங்காவும் கேட்டுருக்காங்க. அவங்க எனக்கு சேலரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம், அதனால தான் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்துட்டு ஒரே கம்ப்ளைண்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் சாண்ட்ரா கெஸ்ட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என் டவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் கொடுத்தா நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அது ஃப்ரெஷ் டவல் தானே சொன்னாங்கன்னு மஞ்சரியும் பிரியங்காவும் ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, இப்படி மேடம் உங்களை மாதிரி தான் நானும் ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க சாப்பிடும்போது வேணும்னே வந்துட்டு தும்பிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சாண்ட்ரா. அதை பார்த்து என்னது இது டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் போதில் அவங்கள வெளியே அனுப்புங்கன்னு தீபக்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. நான் ஏன் போகணும், நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நானும் இங்கே தான் இருப்பேன்னு வேணும்னே தும்பிட்டு இருக்காங்க. பாரு அரோர் ஆண்டி எல்லாருமே பேசுகிறாங்க, யார் சொல்லியுமே கேட்காம சாண்ட்ரா செமையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் இப்போ சாப்பிட்ற சட்னியில் முடி இருந்துச்சு, அதை எடுத்து போட்டு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்களே, உங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறமா தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடுங்கன்ற மாதிரி விக்ரம் ஆர்டர் பண்ணிடுறாரு. உடனே அவங்க ட்ரெஸ் எடுக்க போகிறாங்கன்னு சாண்ட்ரா உள்ளே போகிறாங்க. அப்போ உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாரு அமித். ஏய் விடு விடுன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லி அப்புறமா திறந்து விட்டுறாரு. அமித் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க நம்ம சாண்ட்ரா. செம சீனா. ஒரு பக்கம் திவ்யா கோவமாக கத்த ஆரம்பிச்சுறாங்க. இவங்க எஃப்ஜே கிட்டே எல்லாருக்கிட்டையும் நேற்று வந்துட்டு செக் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கெஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னப்போ பண்ணிக்கிட்டோம் எனக்கு என்னன்ற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ கன்சர்ன் பண்ணுறீங்களே, நேற்று ஏன் அதை யாருமே பேசலை, நான் அவ்வளோ தூரம் பேசும்போது கூடன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னதுன்னு விக்ரம் கேட்குறாரு. மைக் இருக்குது, ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்ல, உடனே துஷார் வந்துடுறாரு. நான் தான் சொன்னேன்ற மாதிரி. அப்புறம் 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது வழக்கம் போல். அப்புறம் கம்ருதீன் பேச, ஆமாம் அப்போ ஏன் நேற்று நீ எனக்கு சப்போர்ட்டுக்கு வரல, ஏன் நேற்று மட்டும் அமைதியாக இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பேசுகிறது நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு கம்ருதீன் சொல்ல, நீ பேசுகிறது மட்டும் நியாயமாக இருக்கா, நீ பேசுகிறத வாய் மூடி பப்ளிக் கேமராவில் வந்துட்டு என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்க, நீ வந்து பேசியா வாயை மூடு அப்படின்னு திவ்யா சரியான கத்திடுறாங்க கம்ருதீன் கிட்ட. அப்புறம் துஷார் வந்துட்டு யார் கத்துறதுன்னு சொல்லிட்டு வர, ஹலோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்குள்ளே ஒரு ஃபைட்டு நடக்குது. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு உட்கார சொல்லிடுறாங்க. பிக் பாஸ் வந்துட்டு இது பண்ண ஆரம்பிக்க மீட்டிங்க்கு எல்லோரும் வந்தால் தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. சாண்ட்ரா மட்டும் வரல. விக்ரம் எவ்வளோ பேசுனாரு, உங்களுக்கு என்னதாங்க வேணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் என்கிட்ட தப்பான வார்த்தையை விட்டாங்க, லவுட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க மன்னிப்பு கேட்கணும். அப்புறமா திவாகரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும், அசிஸ்டன்ட் மேனேஜரையும் மாற்றி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் தான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுருங்களேன், அவங்க போஸ்டிங் வந்து கொஞ்சம் விட்டு கொடுங்களான்னு சொல்லிட்டு பாருக்கிட்ட கேட்குறாரு விக்ரம். என்னால் முடியாது, நியாயம் பண்ணணும் அப்படின்னு பார்வதி சொல்ல, உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் விக்ரம் டாகான்ட்டு பேஜை கட்டிடுறாரு. பிக் பாஸ் என்னால் முடியல, நான் விட்டுடுறேன், நான் ரிசைன் பண்ணுறேன், இந்த பொறுப்பை என்னால் இது பண்ண முடியல, சாரி, என்னை இது பண்ணி சூஸ் பண்ண எல்லோரும் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே என்னால் போராட முடியல, 2 பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவர் பேஜை கழட்டி வச்சிடுறாரு. அப்புறம் விக்ரம் அழுதுடுறாரு. என்னோடய பிராண்டுன்றது விக்கல்ஸ், நான் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப இது பண்ணேன், என்னை நம்பி ஒரு டீம் இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிறேன், என்ன போய் அழ வச்சிட்டிங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்புறமா திவ்யா வந்துட்டு, அண்ணன் எங்கள் பாருங்க உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, நீங்கள் உங்கள் ஜாப்பை நல்லா தான் பண்ணீங்க, அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் ப்ரூஃபிங் நான் நேற்று சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பிக் பாஸ் வந்துட்டு வந்திருக்க கெஸ்ட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க எனக்காகன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஃபீட்பேக் கேட்குறாங்க. 3 பேருமே பிரியங்கா, மஞ்சரி எல்லாருமே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இதுவும் இல்லை, டீம் ஒர்க் இல்லை, டீமாக செயல் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க, ஒரே வார்த்தைகள் சொன்னால் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு தீபக் சொல்லி முடிச்சிடுறாரு. அப்புறமா உங்களுக்கு எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, நான் வேணும்னா என்னோட 19 கண்டஸ்டண்ட்காக 19 வாட்டி சாரி வேணால் கேட்குறேன்னு பிக் பாஸ் சொல்லிடுறாங்க. இல்லை பிக் பாஸ், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியன்ற மாதிரி தீபக், பிரியங்கா, மஞ்சரி 3 பேர் சொல்லிடுறாங்க. அடுத்து திவ்யா வந்துட்டு உங்கள் தப்பு இல்லைண்ணே, விடுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரமுக்கு சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்புறம் பிரஜன் வந்து நீங்கள் உங்களோட இது வந்துட்டு நல்லா தான் பண்ணீங்க, உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணலைன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, விடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா வந்துட்டு அப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி விக்ரம் அழுதை பார்த்து பிரஜன், திவ்யா 2 பேருமே அழுதுடுறாங்க. ஒரு பக்கம் தீபக் உள்ளே அழுதுட்டுருக்காரு. பிக் பாஸே நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிட்டாரு, எப்படி இந்த இது ஒருத்தருக்கும் புரியவே மாட்டேங்குது, நம்ம என்ன சொல்ல வரோன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவர் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காரு. அப்புறம் பார்வதி எந்திரிச்சு அவரை வந்துட்டு நான் மேனேஜர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நான் என்னோடய இதுவும் சொல்கிறேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அடுத்தது கனி வந்துட்டு எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு, எப்படியெல்லாம் நமக்காக பிக் பாஸ் மன்னிப்பு கேட்குறாரு, கொஞ்சமாச்சும் இதுக்கப்புறம் சண்டை போடாமல் சென்சிபிளாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்தது யாரெல்லாம் வந்துட்டு அடுத்த மேனேஜராக வரலான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. விக்ரம் வந்துட்டு சபரியும் சுபிக்ஷா 2 பேர் யாருன்னா ஒருத்தர் வரலான்றாங்க. வியானா வந்து சபரி அமித்துன்னு சொல்கிறாங்க. பாரு சபரி அமித், கனியும் சபரி கெமி சொல்கிறாங்க. வினோத் பார்த்திங்கன்னா பிரஜன் சபரி சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு பிரவீன் சபரி, திவாகர் வினோத் அண்ட் சபரி சொல்கிறாங்க. ரம்யா வந்துட்டு கனியும் சபரியும் சொல்கிறாங்க. கெமி வந்துட்டு அமித்தும் வினோத்தும் சொல்கிறாங்க. சுபிக்ஷா சபரியும் கனியும் சொல்கிறாங்க. எஃப்ஜே சபரியும் அமித்தும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சபரி பார்த்திங்கன்னா 14 ஓட்ஸ் வாங்கிட்டு அவர் தான் வந்துட்டு மேனேஜராக இது பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் அமித் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் அவர் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காரு. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சபரி வந்துட்டு திவாகரை குட் லக் ஸ்டாச்சுவாக வந்துட்டு இது பண்ணுறாரு. நான் இதுலேருந்து குக்கிங் டீம்லேருந்து போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சி சபரி வந்து திவாகரை ஒத்துக்க வச்சிடுறாங்க. அப்புறம் வியானா வந்துட்டு குக்கிங் டீம் எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் திவாகரும் வியானாவும் ரொம்பவே சீன் போட்டு அப்படியே அழுகிற மாதிரி சீன் போட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. அப்புறம் கெஸ்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த முடி மேட்டெல்லாம் சொன்னனால ரொம்பவே அப்செட்டாக இதுவாக இருக்கிறாங்க. அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நான் திரும்பியும் உங்களை கிச்சன் டீமில் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் இது பண்ணிக்கிறாங்க. அப்புறமா சாண்ட்ரா கிட்ட பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் கேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சபரி. விக்ரம் என்ன செய்யாமல் விட்டார், நான் இவ்வளோ தூரம் சொல்லி ஏன் செய்யலை, பேசக்கூட இல்லைன்றதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் வாட்டர் மிலன் வந்துட்டு ஸ்டாச்சுவாக ரெடி ஆகிட்டுருக்காரு. பிரவீன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ற மாதிரி. வழக்கம் போல் நம்ம வாட்டர் மிலன் தர்பூசணி பழம் ஸ்டாச்சுவாகி கூட வந்து கேமரா முன்னாடி போய் நடிச்சு காமிச்சிட்ருக்காரு. சபரி வந்து சொல்கிறாங்க, பிரவீன் வந்து சொல்கிறாங்க, அப்பயும் கேட்காம இந்த ஒரே ஒரு சீன் சொன்னால் ஒரே ஒரு சீன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா திவ்யாவும் சாண்ட்ராவும் ஷோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே காமெடியாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரம்யா கூப்பிட்றாங்க வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களும் வந்துட்டு எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, அதனால நான் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன், கொஞ்ச நேரம் ஷோஃபாவில் உட்காந்துக்கிறேனே அப்படின்னு சபரி கிட்ட கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த சைத்தான் எதுனா கேட்கட்டும் பாரு, சரியான குட்டி சாத்தான் அப்படின்ற மாதிரி பார்வதியே கிண்டல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க ரம்யா. அதை கேட்டுட்டு நம்மளோட சாண்ட்ராவும் திவ்யாவும் செம்மையாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் சிங்கர் மனோஜ் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அவரை எல்லாரும் வரவேற்று கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் அவர் பாட்டெல்லாம் பாடுறாரு. தன்னோட பையனோட ஃபஸ்ட்டு மூவிக்காக ப்ரமோஷனுக்காக வந்திருக்காரு. அப்புறம் பாட்டெல்லாம் பாடுறாரு. கம்ருதீன், திவாகர் இவங்கெல்லாம் கூட சேர்ந்து பாடுறாங்க. அது முடிஞ்ச கையோட கெஸ்ட்டு வந்துட்டு, அதாவது பிரியங்கா, தீபக், மஞ்சரி 3 பேரும் சேர்ந்து வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸாக வந்துட்டு பிரவீன், சபரியை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரவீன் அண்ட் சபரி நெக்ஸ்ட்டு வீக்குக்கான பெஸ்ட்டு அதாவது தலைவர் பதவிக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. திவ்யாவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கூடவே சுபிக்ஷாவும் வந்துட்டு இவங்க எல்லோரும் சூஸ் பண்ணாங்க. அப்புறமா பார்வையும் சேர்த்து வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் செலக்ட் பண்ணனால அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அதோட எபிசோட் முடிவு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.